ஹே எவ்ரிவன், நீங்கள் கோடிங் பண்ணும்போது இல்லைனா டீபக் பண்ணும்போது அந்த எரரை அப்படியே காப்பி பண்ணி ChatGPT இல்லை கிளாடில் போட்டு அங்கே என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதை காப்பி பண்ணி உங்கள் கோட் பேஸில் போட்டு அப்டேட் பண்ணுவீங்களா? இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே ஒரு LLMs கிட்ட கொடுத்து அதை HTML CSS கன்வெர்ட் பண்ணி அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவீங்களா? ஸோ இதை எப்படி நம்ம இந்த ஒர்க்கை ஒரு 50% ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ அதுக்கு தான் MCP வாட் ப்ராப்ளம் MCP சால்வ்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. MCP லேர்ன் பண்ணுறதுக்கு நான் கர்சர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஏன் கர்சர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா AI ரொம்ப டீப்லி இன்டெகிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க கர்சரில். ஸோ அதனால தான். ஸோ சேம் திங் நீங்களும் யூஸ் பண்ணலாம். கிளாட் டெஸ்க்டாப் இல்லைனா வின்சர்ஃப் இல்லைனா ChatGPT டெஸ்க்டாப் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும், நாங்களாம் VS கோடு தானே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. VS கோடும் சம் எக்ஸ்டென்ஷன் வச்சு அதுக்கப்புறம் ஆன் டாப் ஆஃப் தட் MCP யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கிளைன் ரூ கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் இந்த 2 எக்ஸ்டென்ஷனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் MCPனா என்ன? MCPனா என்ன அப்படின்னா பேசிக்காக நான் ஒரு டயக்ராம் வச்சுருக்கேன். இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா இதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதாவது LLMs அப்படின்னு சொல்லுவாங்க. OpenAI, கிளாடு. ஸோ இதெல்லாமே இந்த மாடல் சொல்லுவாங்களே AI மாடல்ஸ். ஸோ OpenAI மாடல்ஸ் இருக்குது, கிளாட் மாடல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா ஜெமினி மாடல்ஸ் இருக்குது, அப்புறம் கம்போசர் மாடல்ஸ் இருக்குது, இந்த கிராக் இருக்குது. இதெல்லாமே பிரெயின். ஓகே, இதெல்லாம் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது பிரெயின் இருக்குது. இந்த டூல்ஸ் இருக்குது இல்லையா, இப்போ ஃபிக்மா, வெர்சல், அப்புறம் கிட்டப், இதெல்லாமே டூல். நிறைய டூல் எடுத்துக்கலாம். ஸ்லாக்கு, அதுக்கப்புறமா இன்னும் நிறைய இருக்குது. குரோம் டெவ் டூல் எல்லாமே டூல்ஸ், ரைட்? ஐ மீன் நான் குரோம் சொல்கிறேன். ஓகே, இது எல்லா டூல்ஸ் இங்கே இருக்குது. LLMs இங்கே இருக்குது. இது பயங்கரமான அறிவு இதுக்கு. ஓகே, LLMs AI மாடல்ஸ்க்கு செம்ம அறிவு இருக்குது. பட் ஆனால் இப்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு இங்கே வேணும் அப்படின்னா, நம்ம இப்போ LLMs MCP இல்லைன்னு வச்சுங்களேன், இங்கே இந்த ஹைரார்க்கியில் MCP எடுத்துட்டோம் அப்படின்னா LLMs இருந்தது முன்னாடி, இங்கே டூல்ஸ் இருந்தது. இது வேறு, இது வேறு, செப்பரேட்டாக இருந்தது. ஸோ இதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை முன்னாடி. ஸோ தட்ஸ் வை MCP கம்ஸ் இன் டு த பிக்சர். பேசிக்காக இது ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன், சூப்பராக புரியும். ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம கோடு பண்ணிகிட்ருக்கோம். ஓகே அப்படின்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடு ஒரு எக்ஸாம்பிள் இந்த index.html ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஏதோ ஒரு கோடு பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஏதோ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எரர் அடிக்குது. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அந்த இஷ்யூவை காப்பி பண்ணுவோம். இங்கே கன்சோலில் வரும் இல்லையா, அந்த இஷ்யூவை நம்ம போய் காப்பி பண்ணுவோம். நான் சும்மா இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இஷ்யூ வரல, இஷ்யூ வருதுன்னு அசியூம் பண்ணிப்போம். இந்த இஷ்யூ வந்துச்சுன்னா இதை காப்பி பண்ணிவிட்டு போய் ChatGPTயில் போடுவோம். இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி இஷ்யூன்னு எடுத்துக்கலாமே. ஏதோ ஒன்று இந்த இஷ்யூ வருது, இந்த இஷ்யூ வருதுன்னு போடுவோம். அன்காட் ரெஃபரன்ஸ் எரர் அப்படின்னு வருதுன்னா நம்ம கோடோடு போடுவோம். நான் இந்த கோடு போட்டேன், எனக்கு இந்த எரர் வருது அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ChatGPTயோ இல்லை வேறு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதாவது LLMs அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். இந்த மாதிரி சூப்பராக இது ஏன் இந்த இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஒரு சில எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் கொடுக்க சொல்லும். எந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லும். ஓகே, இதுதான் சொன்னேன். இதுக்கு இங்கே பாருங்களேன், இதுதான் LLMs. ஸோ சூப்பராக இந்த யூஸ் கேஸ் சால்வ் பண்ணிடுச்சா. பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா டைம் அண்ட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என் ப்ராஜெக்ட்டுக்கும் என் கோட் பேஸில் மறுபடியும் ஒன்று காப்பி பண்ணணும். ஒரு கொஸ்டினை மறுபடியும் இங்கே போய் பேஸ்ட் பண்ணணும். மறுபடியும் இங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். இந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி மறுபடியும் என் கோட் பேஸில் போடணும். ஸோ இது ஒரு இஷ்யூக்கு. பட் இந்த மாதிரி நம்ம அஸ் டெவலப்பராக நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம்ல, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ எல்லா இஷ்யூக்கும் கான்டெக்ஸ்ட் LLMsக்கு தெரியாது. நம்ம தான் அது கான்டெக்ஸ்ட்டு சொல்லணும். ஓகே, ஸோ நம்ம சொல்கிறது கூட ஆஸ் எ டெவலப்பராக ஒரு ப்ராஜெக்டில் 100 மாடியூல் இருக்குன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு மாடியூலில் ஒரு இஷ்யூ வருதுன்னா நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு இஷ்யூ சால்வ் பண்ண போகிறோன்னா அந்த இஷ்யூ சால்வ் ஆகிடும்.
பட் ஆனால் ரெஸ்ட் ஆஃப் த மாடியூல்ஸ்லாம் வந்து எல்எல்எம்ஸ்க்கு தெரியாது. ஓகே, அதுதான் வந்து ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா அந்த கான்டெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆகிடும். இப்போது கான்டெக்ஸ்ட் லாஸ் அப்படின்னா என்னென்னா, நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைக் அதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்த்துட்டு போய்டும். இப்போ நான் இங்கே ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா, ஏதோ சம்திங் இங்கே பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ நான் புது ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வந்து லைக் ஓகே, கான்டெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆகும். கான்டெக்ஸ்ட் லாஸ்னால் இந்த விண்டோவில் ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா, அது வந்து இப்போ இந்த விண்டோவில் வந்து லைக் தெரியாது. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ கான்டெக்ஸ்ட் வந்து இங்கே லாஸ் ஆகிடும். ஸோ இதை பற்றி நம்ம லைக் அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இப்போ இந்த வீடியோவில் வந்து எம்சிபினா என்னன்றது மட்டும் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்து சம் டைமில் வந்து இப்போ நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணி இப்போ கரெக்டாக வந்து நம்ம இந்த கோடில் வந்து எங்கே பேஸ்ட் பண்ணணும், ஏது பேஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேலை. ஸோ தட்ஸ் வாட் எம்சிபி கம்ஸ் இன்டு பிக்சர். பேசிக்காக எம்சிபி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லைக் எல்லாம் சொன்னோம் இல்லையா, இந்த அறிவாளி ஏஐ மாடல்ஸ் இதுக்கும் இந்த டூல்ஸ் இருக்குல்ல, இந்த டூல்ஸையும் லிங்க் பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. சிம்பிளாக வந்து அதுதான் இந்த எம்சிபி தான். லைக் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து லைக் சி டைப் கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னென்னா, இதை வச்சு லைக் நீங்கள் வாட்ச்க்கும் சார்ஜர் போடலாம், ஹெட்ஃபோனுக்கும் சார்ஜர் போடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து மொபைலுக்கு சார்ஜர் போடலாம். ஸோ இன்னும் லைக் மோர் தென் தட் அதை ஒரே கேபிளை வச்சு லைக் மல்டிபிள் திங்ஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ சேம் எக்ஸாக்ட்லி அதுதான் எம்சிபி, மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால். ஓகே, ஸோ இதுதான் இப்போ நம்ம இது ரியல் டைமில் எப்படிப்பா நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நான் இங்கே கர்சருக்கு வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு ஏஜென்ட் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபைலில் வேண்டாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு லைக் நீங்கள் முன்னாடியே லைக் தமிழில் பார்த்துருப்பீங்க, 3 டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபிக்மா, கிட்டப், வெர்சல். இது ஃபிக்மா வந்து டிசைன் இருக்கும், அதை ஒரு டெவலப்பர் என்ன பண்ணுவார், கன்வெர்ட் பண்ணுவார், HTML CSS கன்வெர்ட் பண்ணுவார், ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுவார். அண்ட் தென் வந்து கிட்டப்பில் வந்து புஷ் பண்ணுவார். அண்ட் தென் வந்து வெர்சலில் ஹோஸ்ட் பண்ணுவார். வெர்சலோ இல்லை சம் அதர் ஹோஸ்டிங் ப்ரொவைடர். இங்கே நம்ம வெர்சல் எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு சும்மா வந்து நான் டிசைன் சிஸ்டம் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, ஷேர்ட் சிடினோட டிசைன் சிஸ்டம். நிறைய லைக் டிசைன்ஸ் இருக்கும் இதில். ஓகே, இது ஓப்பன் சோர்ஸ் தான், நீங்கள் கூட எடுத்து பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து இப்போ இந்த நேவிகேஷன் மெனுன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் டு செலெக்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் திஸ் HTML வித் டெய்ல்விண்ட் இப்படி கொடுத்துட்டு நான் என்டர் அடிச்சிடுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மாடல் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, Claude 4.5 ஓப்பஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, பண்ணியிருக்கேன். இது பேசிக்காக என்ன பண்ணணுன்னா, இங்கே வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள், செஷன் ஆக்டிவ் 12 மினிட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, நான் முன்னாடி இது பண்ணேன். இங்கே பாருங்கள், சென்டிங் வருது பாருங்கள். நைஸ், இப்போது சென்ட் ஆகுது, சென்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி பண்ணிகிட்டு இருந்தோன்னா லைக் இது ஒர்க் ஆகிட்ருக்கு. பார்த்து எம்சிபி கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ எம்சிபியில் இது எம்சிபி நம்ம வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து இங்கே வரேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து லைக் இங்கே பார்த்திங்கன்னா ஸோ நான் பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்மா எம்சிபி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இங்கே ஜூம் பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்படி வருது. ஸோ மேபி நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து லைக் ஃபிக்மா எம்சிபி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபிக்மா எம்சிபி வந்து லைக் இன்ஸ்டால் பண்ணலாம். லைக் அது ஃபிக்மா வெப்சைட்டில் போயிட்டு பார்த்திங்கன்னா வந்து நிறைய இந்த மாதிரி எம்சிபி சர்வர்ஸ்ன்னு இருக்கும். அதில் ஒரு லைக் ஜேசன் ஸ்ட்ரக்சரில் ஒரு கோடு கொடுப்பாங்க, அது ஜஸ்ட் எடுத்து போட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. சிம்பிளான லைக் விஷயம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் செப்பரேட்டாக அதுக்குன்னு எப்படி கான்ஃபிகரேஷன் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எம்சிபினா என்னன்றது லைக் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஸ்டில் வந்து கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ முன்னாடி வந்து இந்த ஒர்க்கை வந்து நான் ஆஸ் எ டெவலப்பராக எப்படி பண்ணுவேன் அப்படின்னா வந்து இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எதனா ஒரு எல்எல்எம்ஸில் வந்து சாட் ஜிபிட்டிலையோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாட் ஜிபிட்னா இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்வெர்ட் திஸ் இன்டூ HTML வித் டெய்ல்விண்ட்னு கொடுப்பேன். இல்லை கர்சர் யூஸ் பண்ணுறேன்னா கர்சரில் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் பண்ணுவேன். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ணும்போது எம்சிபி இல்லாமல் பண்ணும்போது இதுதான் சொல்கிறேன்ல, எம்சிபி இல்லாமல் இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் இங்கே போட்டு கன்வெர்ட் பண்ணோன்னா கரெக்டாக வந்து கன்வெர்ட் ஆகாது. ஓகே, ஃபாண்ட் சைஸ் இங்கே ஒன்று இருக்கும், அங்கே ஒன்று இருக்கும்,
கிரேடியன்ட் சரியாக வராது, ஃபாண்ட்டு வெயிட் கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஓகே, பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கர்சர்லேருந்து இந்த எம்சிபி மூலியமா போய் ஃபிக்மாவை கனெக்ட் பண்ணி லைக் அது எந்த காம்போனண்ட்டோ அந்த காம்போனண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த பிரெயின் வந்து லைக் இங்கே என்ன இருக்குது, இங்கே எவ்வளோ லைன் ஹைட் இருக்குது, என்னென்ன டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக கன்வெர்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டைம் எடுக்குது. இது ஆக்சுவலி முன்னாடியே நான் வந்து ஒன்று இதே தான் சேம் தான் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அந்த HTML. இப்போ நான் வந்து லைக் ஓப்பன் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஓரளவுக்கு சிமிலராக ஒரு 90% வந்து லைக் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்களேன். இப்போ இதில் என்ன ஒரு பியூட்டினா, இதில் வந்து இந்த இஷ்யூ இருக்குல்ல, இப்போது இது ஸ்பேஸிங் இஷ்யூ இருக்குது. இப்போ நம்ம எம்சிபி மூலிமா நம்ம இது மறுபடியும் வந்து இதில் ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கான்வர்சேஷனில் இந்த கான்டெக்ஸ்ட்டில் இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி வந்து தப்பாக இருக்குது, நீ மறுபடியும் இந்த ஃபிக்மாவை செக் பண்ணி கரெக்ட் பண்ண அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து கரெக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ நான் அதே மாதிரியே வந்து லைக் ஒரு போட்டிருக்கேன் பாருங்களேன், ப்ளீஸ் செக் அகைன் சம் டெக்ஸ்ட் ஆர் மிஸ் அலைன்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்துட்டு லைக் ஏதோ ப்ராப்ளம் போல். ஸோ ஃபைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போஸ்டருக்கும் கார்டுக்கும் வந்து பொசிஷன் மாறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இஷ்யூ சொல்லுது பாருங்கள். இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட்டு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த டூல் கூட கம்யூனிகேட் பண்ணும். ஓகே, ஸோ சூப்பர், அவ்வளோதான். எம்சிபி வந்து ஃபிக்மா என்ன பண்ணுன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் திங் என்னென்னா, நம்ம வந்து இதை வந்து கோட் பேஸை வந்து நம்ம கிட்டப்பில் புஷ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சிம்பிளாக வந்து இங்கே பார்த்திங்கன்னா நான் கிட்டப்புக்கெலாம் எங்கேயுமே போகல. ஓகே, ஜஸ்ட்டு வந்து புஷ் திஸ் கோட் இன்டு கிட்டப், அவ்வளோதான். நான் வந்து வேறு எதுவுமே பண்ணல. நான் 2 வச்சுருக்கேன் ஆக்சுவலி. எம்சிபி இருக்குது, சிஎல்ஐ இருக்குது. இது எது எடுத்துக்க போகுதுன்னு தெரில. ஸோ யா, பட் பேசிக்காக வந்து இந்த சிஎல்ஐயும் எம்சிபி என்ன பண்ணுதோ அதுதான் வந்து சிமிலராக பண்ணும். லைக் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல. ஸோ அதுவே போகுது, அதுவே கமிட் பண்ணுது, அதுவே வந்து லைக் இங்கே பாருங்கள் கேட்குது, எனக்கு பெர்மிஷன் கேட்குது. நான் வந்து லைக் பப்ளிக்காக இதை புஷ் பண்ணிட்டா, பப்ளிக் ப்ரைவேட்னு 2 இருக்கு இல்லையா, அது கேட்குது. நான் புஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். என்கிட்ட மற்ற பெர்மிஷன்ஸ்லாம் கேட்குது, நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து கிட்டப் வந்து ஒரு டூல். ஓகே, முன்னாடி எப்படி நம்ம ஃபிக்மா ஒரு டூல்னு பார்த்தோமோ இங்கே கிட்டப் ஒரு டூல். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆக்சுவலி கிட்டப்பில் வேல்முருகன் யூஐ இது ஆக்சுவலி என் யூசர் நேம் /MCP கான்செப்டில் அது வந்து ஆக்சுவலி ஹோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த யூஆர்எல்லை இங்கே போடுறேன். ஓகே, போட்டோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு HTML இருக்குல்ல, இங்கே பாருங்கள், நான் இப்போ தான் கமிட் ஆகிருக்கு. ஸோ அது சூப்பராக இங்கே வந்துச்சு பாருங்கள். நான் வந்து லைக் இதுவே பண்ணல. நம்ம முன்னாடி இது எப்படி பண்ணுவோம், இதை கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்ப்போம், கமிட் பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம், மெசேஜ் பண்ணுவோம், blah நிறைய விஷயம் பண்ணுவோம். ஓகே, ரெபாசிட்டரிலாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இங்கே பாருங்கள் சிம்பிளாக வந்து எம்சிபியில். ஸோ திஸ் இஸ் லைக் பியூட்டி ஆஃப் எம்சிபி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இங்கே இந்த மாதிரி வந்து ஐ வாண்ட் டு லைக் புஷ் திஸ் அவுட் டு லைவ். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், லைக் ஐ வாண்ட் டு புஷ் திஸ் அவுட் டு லைவ். நான் வந்து லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லாமல் லைக் அப்படியே இன்டெரக்டாக சொல்கிறேன். இந்த கோடை வந்து நீ லைவுக்கு புஷ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இதுதான் வந்து இந்த எல்எல்எம்ஸ் வந்து பிரெயின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு வந்து இதுக்கு நம்ம லைக் சிமிலராக இதுதான் ப்ராம்ப்ட் வந்து முக்கியன்ற மாதிரி சொல்கிறாங்களே, நம்ம தப்பாக போட்டால் கூட அது கரெக்டாக எடுத்துக்கணும். லைக் சிமிலராக போட்டால் கரெக்டாக எடுத்துக்கோ. இங்கே பாருங்கள் கேட்குது என்ன. ஸோ நான் வந்து புஷ் பண்ணுறேன், வெர்சல் கமிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. கமிட் பண்ணலான்னு சொல்லிட்டேன். இப்போ இது என்ன பண்ணுன்னா வேர்சலில் எல்லாமே வந்து லைக் பப்ளிஷ் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு யூஆர்எல் கொடுத்துரும். ஓகே, இப்போது நம்ம இந்த யூஆர்எல் வந்து எங்கே பார்த்தோம், ஓகே இதுதானே அந்த டிசைனு. ஸோ ஆமாம், இங்கே பாருங்கள் இதுதான் அந்த வெர்சல் ஆப்பு. ஓகே, இங்கே பாருங்கள் யுவர் சைட் இஸ் லைவ் நவ் ப்ரொடக்ஷன் யூஆர்எல். ஸோ இப்போ நான் போயிட்டு பார்க்குறேன். ஓகே, வெர்சலில் வந்து பார்க்குறேன் இந்த பேஜ் வந்திருக்கான்னு. பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்திருக்கு பாருங்கள். ஹவு கூல் இஸ் தட் எம்சிபிஸ் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து லைக் எவ்வளோ ஆஸ் எ டெவலப்பராக என் ஒர்க் வந்து எவ்வளோ கம்மியாகுது பாருங்களேன். லைக் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்மா எம்சிபி யூஸ் பண்ணி ஃபிக்மாலேருந்து கோடு ஜென்ரேட் பண்ணேன். செகண்ட் வந்து கிட்டப் எம்சிபி யூஸ் பண்ணி கோடு கிட்டப்புக்கு புஷ் பண்ணேன். தேர்டு வந்து வெர்சல் எம்சிபி யூஸ் பண்ணி
வெர்சல் கோடு வந்து லைக் ப்ரொடக்ஷனுக்கு புஷ் பண்ணியிருக்கேன். ஓகே. இது லைக் ஆஸ் எ டெவலப்பராக வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம பண்ண ஒர்க் வந்து ஒரு நாளில் பண்ணணும் பண்ணுற ஒர்க்கு முன்னாடி அப்படின்னா இந்த ஒரு நாள் அதாவது வந்து 8 மணி நேரம் பண்ணுற வேலையை வி கேன் லைக் கம்ப்ளீட் லைக் ஆல் தோஸ் திங்ஸ் ஹோல் திங்ஸ் இன்டூ லைக் 8 மினிட். லைக் ஆஸ் எ டெவலப்பராக நம்ம எவ்வளோ டைம் சேவ் பண்ணலாம் பாருங்களேன். ஸோ பேசிக்காக இதுதான் இந்த ஏஐ யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டான வேலை லைக் எம்சிபி யூஸ் பண்ணி நிறைய எம்சிபிஸ் இருக்குது. லைக் நான் ஒன்று ஒன்றா லைக் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் போடுங்க. லைக் ஒன்று ஒன்றா வந்து தனியாக வந்து நம்ம லைக் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி ஜெரோதா நான் வந்து ஜெரோதாவில் வந்து லைக் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஓகே. நான் ஜெரோதா வந்து பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் எம்சிபி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. என்னென்னா ஸோ ஜெரோதா லாகின் பண்ணி நான் வந்து ஜிடிடி ஆர்டர் வந்து சும்மா போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து நான் முன்னாடி போட்டிருந்தேன் ஜிடிடி ஆர்டர். அந்த ஜிடிடி ஆர்டர் வந்து நான் சும்மா கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஷோ மை எஸ்டர்டே ஜிடிடி ஆர்டர் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ஆக்சுவலி இது கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், நீ வந்து லைக் 2 ஜிடிடி ஆர்டர் போட்டிருக்க. ஜிடிடி ஆர்டர் 1 ஜிடிடி ஆர்டர் 2 அப்படின்னு வருது பாருங்கள். ஓகே. ஸோ அதான் நான் இதுக்குள்ளே ரொம்ப போகல இந்த ஸ்டாக்ஸ்குள்ளெல்லாம் லைக் ஜஸ்ட்டு சொல்கிறேன். அந்த ஏன்னா ஜெரோதா எம்சிபி நான் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ ஜெரோதா எம்சிபி யூஸ் பண்ணி தான் இதை லைக் பண்ணுறோம். ஜெரோதா வந்து எம்சிபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம லைக் இது பண்ணது. இது வந்து லைக் ரீட் அக்சஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க ஜெரோதா சைட்லேருந்து. ரைட் அக்சஸ்லாம் லைக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம லைக் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம் இஃப் யூ ஹேவ் ஜெரோதா லாகின். இங்கே என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா வந்து நம்ம இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னப்பா இதெல்லாம் எல்எல்எம்ஸ்லேயே நார்மலாக வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் மறுபடியும் அந்த பாயிண்ட் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்எல்எம்ஸ்க்கு வந்து செம்ம அறிவு இருக்குது. ஆனால் எனக்கு என்ன வேணும், அதாவது பர்சனலைஸ்டு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ எந்த ஸ்டாக்கையோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நான் எந்த ஸ்டாக் வாங்கலாம், எந்த ஸ்டாக் விற்கலாம், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது 2026 வந்து மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்னா வந்து எந்த ஸ்டாக் வந்து நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன்னா லைக் எல்லாம் வந்து லைக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த டேட்டா செட்ஸில் என்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணோம். இந்த மாதிரி எல்லாருமே இதை பேசியிருக்காங்க, நீங்கள் இதை செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வேறஸ் நம்ம இந்த எம்சிபி வச்சுருந்தோன்னா லைக் நமக்கான டேட்டா வந்து நம்ம ஒரு ஆடிட்டர் வச்சுருந்தோன்னா எப்படி இருக்கும், நம்ம ஒரு லாயர் வச்சுருந்தோன்னா எப்படி இருக்கும், இப்போ நமக்கான டாக்டர்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை பர்ஃபெக்டாக பர்சனலைஸ்டாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுக்கும். இப்போது இந்த எம்சிபி வந்து லைக் ஜெரோதா கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா இது தேவையில்லாத ஸ்டாக்ஸ்லாம் சொல்லாது. உங்கள் ஹோல்டிங்கில் இதெல்லாம் தப்பாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து விற்றுட்டு லைக் வாட் இஸ் த ஏஐ பியூட்டியாக தான் சஜஸ்ட் பண்ணோம், நீங்கள் விற்றுட்டு என்ன பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ லைக் கமெண்ட் பண்ணுங்கள், வேணும்னா நான் செப்பரேட்டாக கூட வீடியோ போடுறேன். ஸோ பேசிக்காக இதுதான் எம்சிபி. ஸோ லைக் அப்கமிங் வீடியோஸில் வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் என்ன, லைக் எம்சிபி வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதை நம்ம ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ கான்டெக்ஸ்ட் விண்டோனா என்ன, டோக்கன்ஸ்னால் என்ன, இதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next one. Bye bye.